ஒரு நாடகத்துக்கு 65 பேஜ் 70 பேஜ் வேணும்னா அவர் 200 300 பேஜ் எழுதுவார். அதை நாங்கள் ரெடியூஸ் பண்ணி 65 பேஜ் கொண்டு வரோம். பட் அதே மீறி ஒரு கெட்டிக்கார ஆர்டிஸ்டாக இருந்தான்னா அவன் மேடையிலே தனியாக எம்பலிஷ் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ட்ரூப்பில் அந்த சீனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கார். ஒரு நாளைக்கு இந்த ஒரிஜினலாக நடித்த சீனு வரல. ஸோ ஒரு சப்ஸ்டியூட் ஒருத்தனை போட்டோம். அவன் பேர் சுப்பிரமணியம்னு பேர். இஸ் அன் அட்வொகேட். எங்கள் ட்ராமாவில் பெரிய பெரிய ரோல்லாம் அவன் ஆக்ட் பண்ணிருக்கான். மேரேஜ் பேடின்னு சொல்லணும் அந்த பார்பர் ஆக்ட் பண்ணிருக்கான். ரொம்ப ப்ரொஃபவுண்ட் ஆக்டர். அவன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறான். அந்த நாடகம் பிரகாரம் நான் வந்து 2 ஒய்ஃப் எனக்கு. ஸோ எங்கள் அப்பா வந்து கேட்பார், நாளைக்கு வந்து பூஜை பண்ண போகிறேன், இது மாதிரி உனக்கு 2 பொண்டாட்டி தோஷம் இருக்குது, அதுக்காக பூஜை பண்ண போகிறேன், பிள்ளையாருக்கு பூஜை. என்னப்பா இப்போ 2 பொண்டாட்டி தோஷத்துக்கு பிள்ளையாருக்கு பூஜையா? பிள்ளையார் பிரம்மச்சாரிப்பா. உடனே சொல்ல, இல்லைடா பிள்ளையாருக்கு பண்ணுறது தான் கரெக்டு. பிள்ளையார் தான் முருகனை வள்ளி தேவியானின்னு 2 பொண்டாட்டிக்கான ஆக்கினதே பிள்ளையார் தான் அப்படிமா. உடனே நான் கேட்பேன், ஏன்பா எனக்கு ஒரு டவுட்டு, இந்த முருகர் வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டார, இந்த விஷயத்தை தெய்வியான்கிட்ட சொன்னாரோ? ஏன் கேட்குற அப்படிமா. இல்லை ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். நானே இவ்வளோ திண்டாடுறேனே, முருகர் எப்படி திண்டாடி இருப்பார்? அதான் மோகன் எழுதின ஜோக். இவன் ஃபஸ்ட்டு டைம் அங்கே பண்ணுறான் ஃப்ரெண்டாக. ஏன்னா இவன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கான் எல்லா கஷ்டத்தையும். அவன் உடனே என்ன பண்ணா, முருகரை விட்றா, முருகர் ஃப்ரெண்டு எவ்வளோ திண்டாடி இருப்பார் அப்படின்னு. உடனே மோகன் உள்ளேந்து, சபாஷ் நான் விட்டதை நீ பிடிச்சிட்ட அப்படின்னா. நான் இவ்வளோ எழுதி 60 பேஜ் எழுதி நான் அந்த ஒரு ஜோக்கை விட்டேன். பட் யூ ஹவ் டன் இட் அப்படின்னா. அங்கேருந்து அப்ளாஸ் பண்ணான் அவனுக்கு. இன்றைக்கும் அந்த ஜோக் எங்கள் நாடகத்தில் 2 நிமிஷம் கிளாப்ஸ் வரும். அது தேங்க்ஸ் டு சுப்பு.